ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்பவும் சிம்பிளான ஒரு டெரக்கோட்டா பெண்டன்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு க்ளேவை கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் பெரிய ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்போட மூடியை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எனக்கு தேவையான ஒரு சைஸை நான் எடுத்துக்கிறேன். அந்த சைஸில் இருக்க மூடியை வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடச்சிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஷேப்ஸு, நம்மக்கிட்ட இருக்கிற கட்டர்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணியே நாம் சிம்பிள் டிசைன்ஸை ரெடி பண்ணலாம். ஸோ அதை விட ஒரு சின்ன சைஸ் இருக்கிற ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடி யூஸ் பண்ணி நான் உள்ள இன்னர் சர்க்கிளில் போடுறேன். இதில் நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் டெப்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குக்கி கட்டர் வச்சு நான் அதை இன்னுமே கொஞ்சம் அழுத்தி கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு உள்ளே இருக்க இன்னர் ரிங் இன்னுமே நல்லா தெரியும். உங்களுக்கு வேறு ஏதாவது வெளியே வந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ட்ராப் வாட்டர் வச்சு அது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை சுற்றி நாம் ஒரு லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு அந்த லைன்ஸ் கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் வரணும் அப்படின்னா நான் இங்கே தோராயமாக எல்லா சைட்ஸும் நான் மெஷர்மெண்ட் எடுக்காமலே கட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஸ்கேலு இல்லைனா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி அந்த இம்ப்ரெஷன்ஸை கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு நைஃப்பில் ஆயில் அப்ளை பண்ணி தான் அந்த இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு ஈக்குவலாக அந்த டிசைன்ஸுன்றது விழணும், இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அதை ஈக்குவல் ஆஃப்ஸாக நம்ம பிரிச்சுக்கணும். அதுக்கு தான் நான் ஸ்கேலோ இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்க மெட்டீரியல் வச்சு அதை இம்ப்ரெஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவும் ஈக்குவலாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸை கரெக்டாக வைக்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு இடத்துல சின்னதாக போயிடும், ஒரு போர்ஷன் பெருசாக வந்துடும். அதனால் எப்போவுமே ஈக்குவலாக நீங்கள் பிரித்து பண்ணிக்கணும். இப்போது நாம் ஃபஸ்ட்டு அந்த டிசைன் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம இப்போ இதில் ரீக்ரியேட் பண்ணுறோம். அந்த டிசைனில் என்ன இருந்ததுன்னா டக்கு மாதிரி இருந்தது இல்லையா, அதை சுற்றி ஒரு 2 ரிங்ஸ் இருந்த மாதிரி இருந்தது, அதிலருந்து லீவ்ஸ் வந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை தான் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா குக்கி கட்டரை வச்சு இங்கே எனக்கு கரெக்டான சைஸு குக்கி கட்டர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை விட கம்மி சைஸு நம்ம எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற குக்கி கட்டர் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி ஷேப்ஸ் கிடச்சிடுச்சு. உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ராவாக விழுந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக ஒரு ட்ராப் வாட்டர் வச்சு எப்பயும் சொன்ன மாதிரி அதை ஜஸ்ட்டு ரப் பண்ணி விட்டிங்கனாலே அதெல்லாம் வந்துடும். இப்போது நாம் இதுக்கு மேலே இந்த லீஃப் டிசைனை வரைய போகிறோம். அது எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்க நார்மல் நீடிலோ இல்லைனா கொஞ்சம் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸை நம்ம கொஞ்சம் இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அழகாக வரும். ஸோ இப்போ உள்ளே நம்ம அந்த டக் டிசைனை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு அதை விட சின்ன ரிங் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க.
அதுக்கு நான் இப்போ இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வந்து லைட்டாக வரைஞ்சிருந்தேன் அந்த டக்கோடைய ஷேப்பை. இப்போது நல்லா தெரியணும். ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம சும்மா கீறி விட்ட மாதிரி இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா, பேக் பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் வந்து தெரியாது நம்மளுக்கு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் வந்து இம்ப்ரெஷன் அதாவது டெப்த் விழறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற நீடில் வச்சு இன்னும் கூட கொஞ்சம் டெப்த் கொடுக்கலாம். நீங்கள் ரொம்பவும் அழுத்தக்கூடாது. கொஞ்சம் நம்மளுக்கு டிசைன் வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பெண்டன்ட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போது நம்ம இதுக்கு வந்து செட்டாக இயரிங்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ட்ராப் பீட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ட்ராப் பீட்ஸ் வந்து நம்ம ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நாம் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து நம்மளோட ஸ்டட்ஸுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, நல்லா நீட் பண்ண ஒரு ஃப்ளாட்டான க்ளேவை எடுத்துக்கிட்டு அந்த க்ளேலேருந்து நம்ம தேவையான சைஸ்க்கு ஸ்டட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம பெண்டன்ட்டில் கொடுத்த அதே மாதிரி எல்லா சைட்ஸும் நாம் ஸ்கேலோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சோ அந்த நம்ம வந்து சுற்றி நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு வரப்போகிறோம். ஏன்னா நம்மளோட பெண்டன்ட்டுக்கும் ஸ்டட்டுக்கும் வந்து மேட்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 90% அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டிசைன் தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு சென்டர்ன்றதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம நிக்ரோம் ஒயர் இருக்கிற அந்த டூல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணோன்னா சென்டரில் வந்து ஒரு ஹோல் வந்து விழும் நம்மளுக்கு. அதாவது இம்ப்ரெஷன்ன்றது விழும். இப்போது நம்ம கனெக்டர்ஸ் வச்சு நம்மளுடைய பீட்ஸை வந்து ஸ்டட்ஸுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டட்டு ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் நாம் இன்னொரு ஸ்டட்டும் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பெண்டன்ட் as well as நம்மளுடைய ஸ்டட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வந்து பின்ட்ரெஸ்ட்டில் அதுக்கப்புறம் வந்து கூகுளில் எல்லாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.